குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எதன் அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்களில் ஒருவராக தான் பேச வந்திருக்கேன். நாங்க யாருமே அரசியல் கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இல்லைங்கிறதுக்காக எங்களுக்கும் ஓட்டுரிமை இருக்கு. ஆட்சி அதிகாரத்துல யாரு இருக்கணுங்கிற அக்கறையும் பொறுப்பு இருக்கு. நாங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. அரசியல் எங்களுடைய வாழ்வு கிடையாது. இருந்தோம் உங்க முன்னாடி நடுரோட்ல நின்று நாங்க பேசுறோம். அதிமுக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தெரிஞ்சவரு, எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கப்பட்டவரு, என்னோட சொந்தக்காரரு, என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு வேண்டியவரு, அல்லது அந்த நடிகர் எனக்கு பிடிக்கும், அந்த நடிகருடைய கட்சி எனக்கு வேண்டியவரு, எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் வேணுங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க நினைச்சீங்களா? கொஞ்சம் நான் பேசுறது கேட்டுட்டு அது சரியா தப்பான்னு நீங்க முடிவு எடுத்துக்கங்க. நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. அவங்கள நீங்க ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க, அவங்க உங்களுடைய கதாநாயகனா வச்சுக்கோங்க. எனக்கும் அந்த நடிகரை பிடிக்கும். அந்த படத்தை பாருங்க, அந்த நடனத்தை பாருங்க, அந்த காமெடியை பாருங்க. ஆனா அந்த நடிகரை வச்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி சிந்திப்பீங்களோ, அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்களோ அதே மாதிரிதான் இந்த நாட்டையும் பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கணும். நம்ம ஏரியால இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு டிராமாலையோ இதுலயே சுத்திக்கிட்டு எதையும் அப்போ சமூகத்துக்குள்ள அக்கறை இல்லாம, சமூகத்தை பத்தி எதையும் புரிதல் இல்லாம ஒரு ஆள் சுத்திட்டு இருந்தா அவரை கவுன்சிலர் கூட நம்ம ஆக்க மாட்டோம். உண்மைதானங்க? கவுன்சிலர் கூட ஆக்க முடியாத ஒரு கேரக்டர்ல ஒரு நபர் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வரான்னு சொல்லி போட்டியிட்டா நம்ம எதன் அடிப்படையில போறோம்? இப்ப நம்ம அதை பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க ஏன் இங்க வந்து பேசுறோம்? எங்களுக்கு நடு ரோட்ல நின்று நம்ம பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அடுத்த தலைமுறை நடு ரோட்ல நின்ற கூடாது. அடுத்த தலைமுறை நடு ரோட்ல நிக்க கூடாதுன்னு நினைச்சா இன்னைக்கு நம்ம நடு ரோட்ல நிக்கிறது தப்பே கிடையாது. அதுக்காக தான் நம்ம பேசுறோம். இப்போ தமிழ்நாடு டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தாதான் வளரும் அப்படின்னு சொல்லி திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொல்றாங்க. அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்கிறாங்க. சரி, அவர் சொல்றது வாஸ்தவத்துக்கு எடுத்துக்குவோம். டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தாதான் தமிழ்நாடு முன்னுக்கு வரும்னு சொல்றாங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்குதா சொல்லி உங்க எல்லார் கையிலையும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு, ஐபோன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மொபைல் போன் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் அப்படியே என்னன்னா நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்றதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. நான் சொல்லக்கூடிய டேட்டா கரெக்டா இருந்தா கரெக்ட் இருக்குங்க, தப்பா இருந்தா என்னையும் சேர்த்து போடுங்க. இந்தியாவுல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19%. ஆனா டபுள் இன்ஜின் கிடையாது. ஆனா இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சி 6.5%. இப்ப இந்தியாவோட வளர்ச்சியே 6% தான். நம்ம 2 மடங்கு அதிகமா உழைச்சிருக்கோம். அப்ப டபுள் இன்ஜின் இங்க செல்லுமா பாத்துங்க. மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே நம்ம தான் நம்பர் 1. இன்னைக்கு உங்க நீலகிரி மாவட்டத்துல ஒரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இருக்கு. இந்த மாதிரி இந்தியால வேற எங்கேயுமே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரியோ மருத்துவமனையோ கிடையவே கிடையாது. தனியார் மருத்துவமனைக்கு இணையா நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல மருத்துவமனைகள் இருக்கு. இன்னைக்கு வடநாட்டுல எல்லாம் நீங்க போனீங்கன்னா பீகார்லயோ, ஏன் இன்னும் சொல்ற குஜராத்லயோ, மத்திய பிரதேசத்திலயோ, மகாராஷ்டிரலயோ போனீங்கன்னா ஏழைகள் மருத்துவ வசதியே கிடையாதுங்க. அந்த மருத்துவ வசதி சுத்தமா கிடையாது. டெல்லியிலேயே நீங்க போனீங்கன்னா ரோட்டோரத்துல உட்காந்து கண்ணு செக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இவங்க வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு காமிக்கணும். நமக்கு வர்ற வாத்தியாரே மக்கா வந்துட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? சோ அதெல்லாம் நீங்க வந்து போட்டி பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்க. உண்மையிலே டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கெல்லாம் இருக்குது? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கு. அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் எல்லாம் இந்தியால முதல் 10 மாநிலங்கள் எதுன்னு பட்டியல் எடுத்தீங்கன்னா கடைசியில இருந்து 7 இடம் இந்த டபுள் இன்ஜின் பிஜேபி தான் பிடிச்சிருக்கு. குஜராத் உட்பட டபுள் இன்ஜின் பிஜேபி தான். பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தான் கடைசியில இருந்து 7 இடத்தை பிடிச்சிருக்காங்க. சரி, அப்ப யாரு முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இது நான் சொல்றது தப்பா கரெக்டாங்கிறத உங்க மொபைல் போன் எடுத்து ஒன்றிய அரசாங்கத்துடைய வெப்சைட்ல அவங்க கொடுத்ததுதான், மோடி கொடுத்ததுதான், நம்ம கொடுக்கல. ஏன்னா அரசாங்கத்துல அவங்க ஆத்தென்டிக்கா சொல்லக்கூடிய எந்த தகவலும் போய் சொல்ல முடியாது. மருத்துவ கட்டமைப்புல இந்தியாலே நம்பர் 1, அதுவும் அவங்க கொடுத்ததுதான். கல்வியில இந்தியாலே நம்பர் 1. கிளாஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்லுவாங்க. நம்மளுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா உயர்கல்வி முடிச்சு கல்லூரிகளுக்கு போனவங்க 47%, 47%. இந்தியாவோட சராசரி எவ்வளவு தெரியுங்களா? அதை விட இன்னொன்னு சொல்றேன். மத்திய பிரதமருடைய சொந்த மாநிலம், அவரை உருவாக்கின மாநிலம், அவரு உருவாக்கின மாநிலம் குஜராத் 25% தான்.
அவங்கள விட நம்ம 2 மடங்கு கல்வி கொடுத்துருக்கோம். என்ன காரணம் தெரியுங்களா? அங்கெல்லாம் 3% தான் காலேஜுக்கு போக முடியும். யாரு 3%? நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? அந்த 3% மட்டும் தான் முடியும். இங்க இந்த காய்கறி விற்கிற அக்காவோட புள்ள டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியும். அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிகழ்நகரமா இருக்கு. என்னன்னா நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. அந்த நான் முதல்வன் திட்டத்துல கல்லூரியில படிக்கக்கூடிய யாரு வேணாலும் அந்த கல்லூரியில போய் கேட்கறாங்க, உங்கள் கனவு என்ன? நான் முதல்வன் திட்டத்துல உங்கள் கனவு என்னன்னு. ஒரு குழந்தை சொல்லுது நான் ஐஏஎஸ் ஆகணும், இன்னொரு குழந்தை சொல்லுது நான் டாக்டர் ஆகணும், இன்னொரு குழந்தை சொல்லுது நான் வந்து ஐஐடி குள்ள போகணும், என்ஐடி குள்ள போகணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தைகளை தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அரசு பள்ளி, அரசு கல்லூரிகள்ல அதுக்கான நிபுணர்கள் வச்சு அவங்களை வந்து ஒரு தேர்வு செய்து அவங்களை யாரெல்லாம் உண்மையிலே படிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உண்டு உறவினர் தரக்கூடிய சாப்பாடு போட்டு உலகத்தரம் வாய்ந்த ட்ரெயினர்ஸ் வச்சு படிக்க வச்சு இன்னைக்கு 47 பேர் வந்து கடந்த வருடம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஐஏஎஸ்ல தேர்வாயிருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு தெரியுங்களா? அதுல 2-3 சாம்பிள் சொல்றாங்க. 47 பேரும் அதே மாதிரிதான். அதுல ஒரு பெண்மணி கோயம்புத்தூர்ல எஸ்பியா இருக்க அந்த பொண்ணோட தாய் பீடி உருட்டு தொழில வர பீடி சுத்துவாங்க இல்லைங்களா? பீடி சுத்துவாங்கல்ல, அந்த பீடி சுத்தக்கூடிய பொண்ணை கலெக்ட் ஐபிஎஸ் ஆக்கி போலீஸ் அதிகாரி ஆக்கின மாநிலம் தமிழ்நாடு. அதை உருவாக்கின நபர் அந்த கதாநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனாலதான் நான் ஆதரிக்கிறேன். அது நான் கரெக்ட் நினைச்சு தான் அவங்க முன்னாடி ரோட்ல இருந்து பேசுறேன். நீங்களும் பேசலாம். அதே மாதிரி திருநெல்வேலியில ஒரு பையன், அந்த பையன் பாத்தீங்கன்னா சாதாரண தமிழ் வழியில படிச்ச பையன். அவங்க அம்மா பேசுவாங்க தமிழ் வழியில படிச்சுட்டு, அந்த பையனே சொல்லுவான் தமிழ் வழியில படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்துச்சு, என்னன்னு தெரியாது, நான் முதல்வர் திட்டத்துல போறேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாம் நெட்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். நெட்ல போயிட்டு தமிழ்நாட்டுல தேர்வு செய்யப்பட்ட குடிமை பணியாளர்கள் சிவில் சர்வீஸ் இந்த வருஷம் 47 பேர் யாரும் பாருங்க அரசு பள்ளியுடைய இந்த மாதிரி சாதாரண பிளாட்ஃபார்ம் வந்தாங்க. அப்ப அந்த பையன் சொல்றது சாதாரண அவங்க அப்பா கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இதுக்கு அந்த பையன் ஐஏஎஸ். இந்தியாவிலேயே டாப் 10ல ஒரு ஆள் இதே மாதிரி ஒரு பெண்கள் வந்து ஐஏஎஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஐஐடி எல்லாம் நாங்களாம் படிக்கிற காலகட்டத்திலேயே ஐஐடி பத்தியோ என்ன என்ஐடி பத்தியோ தெரியாது. ஐஐடி என்ஐடி சொன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய எந்த மாணவருக்கும் தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் ஐஐடி என்ஐடி. அதுக்கு ஒரு மீறி ஒருத்த போனா சூசைட் பண்ண வைக்க வரைக்கும் கொலை பண்றாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த 3% பேர் அதுக்குள்ள யாரும் வரக்கூடாது, கருப்பு தோல் எவரும் வரக்கூடாது, கூலிக்காரன் எவரும் வரக்கூடாது, ஏழப்பாலை எவரும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த வருடம் முதல் தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்கல்ல ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல் இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஊட்டியில நிறைய இருக்கு. அதுல தேர்ச்சி பெற்றவங்களை விட தமிழ்நாட்டுல அரசு பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்றவங்க 438 பேர். இது சரித்திரம். இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் கிடையாது, எங்கேயும் இனிமேல் நடக்கவே நடக்காது. இந்த கவர்மெண்ட் இன்னொரு முறை வந்துச்சுன்னா இனிமேல் வரக்கூடிய கலெக்டர் பூரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வருப்பான், ஐபிஎஸ் ஃபுல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வருப்பான், ஐஐடிக்குள்ள ஃபுல்லா நம்ம குழந்தைங்க இருக்கும். சோ இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும். இந்த கல்வி கொடுத்துட்டோம்னா எதையும் நீங்க கொடுக்க தேவையில்லை, அந்த கல்விதான் வேணும். அதனால அந்த முதலமைச்சர் எங்க போகுதோம் படி 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 நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம் சொல்றாரு. சும்மா சொல்லிட்டு போறது ஈஸி. எடப்பாடி போதும் சொல்லுவாரு நான் ஆல் பாஸ் பண்ணேன்னு. அதுக்கு வந்து அறிவாளி எல்லாம் வேண்டாம், ஆல் பாஸ் பண்றது முட்டாள் இருந்தாலே போதும். சோ நீ படிக்கிற குழந்தை ஐஐடியில வந்து உட்கார வைக்கிறவனா அறிவாளி, நல்லா படிக்கிற குழந்தை ஐஏஎஸ் ஆகிறவங்க அறிவாளி, நல்லா படிக்கிற குழந்தை ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறவங்க அறிவாளி. அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் நம்ம சப்போர்ட் பண்றோம். இதுக்கெல்லாம் மகுடம் சூட்டக்கூடிய ஒரு திட்டத்தை நான் சொல்றேன். அந்த திட்டம் என்னன்னா காலை உணவு திட்டம். சில பேர் கொச்சைப்படுத்துறாங்க காலை உணவு திட்டத்தை. எதுக்கு இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு? அதுல ஒரு பத்திரிக்கை பிஜேபியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு பத்திரிக்கை. தயவு செய்து அந்த பத்திரிகையை புறக்கணிங்க. அந்த திட்டம் வந்து அடுத்த நாள் அவனோட வன்மம் பாருங்க. முதல் பக்கத்துல நிரம்பி வழியும் கக்கூசம். எவ்வளவு வன்மம்! இந்த குழந்தைங்க சாப்பிடுறதுல அவ்வளவு வன்மம். இந்த சாப்பாடு வேணுமா வேண்டாமா யாரு சொல்லுங்க? 3 நேரம் பிரியாணி, மீன், மட்டன், பாதாம், பிஸ்தா வச்சுட்டு சொல்லுமா? அந்த நேரம் சோத்துக்கு வழி இல்லாத வாழக்கூடிய ஒரு குழந்தை சொல்லுவாங்க. அந்த நேரம் சோத்துக்கு வழி இல்லாத ஒரு குழந்தை சொல்லுவோம். அவங்க தானே சொல்லணும். இந்த திட்டம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு அறிஞர் சென்னையில அசோக் நகர்ல அரசு மேல்நிலை பள்ளிக்கு ஒரு ஆய்வு நடத்துக்கு ஒரு 10-11 மணிக்கு போறாரு. போகும்போது 10-11 மணிக்கு சில குழந்தைகள் வாடி நிக்கிறாங்க. அந்த வாடி நிக்கிறத பார்த்து ரொம்ப சோர்வா இருக்காங்க. அந்த குழந்தைகள் அந்த அறிஞர் கேட்கிறாரு, ஏன்னா டயர்டா இருக்கீங்கன்னா போனது பெரிய மனுஷன். அந்த குழந்தைகள் எல்லாம் பயந்துட்டு ஒன்னும் சொல்லல, அப்படியே நிக்கிறாங்க. திருப்பி அந்த தலைமை ஆசிரியர் கிட்ட கேட்கிறாரு, என்னாச்சு, ஏன் குழந்தைகள் ஆடி இருக்காங்க? ஐயா ஒண்ணு இல்ல, காலையில சாப்பிட மாட்டாங்க, இன்னைக்கு சாப்பிடலையே என்னைக்கும் சாப்பிடலையான்னு கேட்கறாரு. இல்ல என்னைக்குமே சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? இவங்க அம்மா எல்லாம் வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டு வேலைக்கு போயினா ஏன் சாப்பாடு செய்யுங்க? இல்ல 5 மணி 6 மணிக்கு போயிடுவாங்க. ஒரு மணிக்கு சமைக்கிறது இருக்காது. மதியானத்துக்கு மேல ஆக்டிவா இருப்பாங்க. மதிய உணவு திட்டம் கிடைச்சிருக்கு, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி எதிர்ப்பு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு விசாரிக்கும் போது
விவசாய தொழில் போறவங்க, கட்டிட தொழில் போறவங்க, இந்த மாதிரி சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கிறவங்க குழந்தைங்க காலையில உணவு இல்லாம வாழ்றாங்க. அவங்கள்ட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கு. 1000 சச்சின் டெண்டுல்கர் இருக்கான், 1000 தோனி இருக்கிறான், 1000 IAS இருக்கான், லட்சக்கணக்கான IIT இருக்கான், லட்சக்கணக்கான இன்ஜினியர் இருக்கான், லட்சக்கணக்கான டாக்டர் இருக்கான். ஆனா உணவு இல்லாம அவன் எப்படி படிப்பான்? அப்பதான் நீங்க உங்க குழந்தை சாப்பிடலன்னு எவ்வளவு வருத்தப்படுவீங்க. உங்க குழந்தை பட்னியில கிடக்குன்னு சொன்னா ஒரு தகப்பனுக்கு கண்ணீர் வரும், ஒரு தாய்க்கு கண்ணீர் வரும், தூக்கம் வராது. உண்மைதானே? அப்படிப்பட்ட ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு தந்தையா அந்த ஆய்வுக்கு போன அறிஞர் உடனடியா இது என்னன்னு விசாரிச்சு காலை உணவு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிச்சதுதான் அறிஞர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வேற யாரும் கிடையாதுங்க. இப்படிப்பட்ட நபருக்கு நம்ம ஓட்டு போறோம், நம்ம யாருக்கு போட போறோம்? இன்னைக்கு மகளிர் முன்னேற்றத்துக்காக பேருந்து பயணம் கொடுத்திருக்காங்க, விடியல் பயணம். மகளிருக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, அடுத்து 2000 கொடுக்குறாங்க. இது எங்க இது முன்னேற்றம் கேட்டீங்கன்னா, ஆரியர்கள் மகளிர்களை பெண்களை அடக்கி இருப்பாங்க, சொத்து கொடுக்கூடாது, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா திராவிடம் எல்லாமே பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மேன்மை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய பெரிய வருடமா 2.0 அடுத்த ஆட்சியில நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, முதல்ல பெண்கள் பெருசா படிக்க மாட்டாங்க, தமிழர்களை பிரச்சனை, வேலைக்கு போக மாட்டாங்க, படிச்சாலும் அப்புறம் இப்ப வேலைக்கு போவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நேரத்துல நிறுத்திடுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறுத்தினதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தா கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்மணியால வேலைக்கு போறது இல்லை, ஏன்னா குழந்தைய பாத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்கிறதை நம்ம ஆய்வு பார்க்கும்போது பெண்கள் ஏன் டிராப் அவுட் ஆகுறாங்க, வேலைக்கு போய் அவங்க பொருளாதாரத்துல டிராப் அவுட் ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறதுனால இல்லை. மிக சிறப்பான ஒரு திட்டம் நண்பர்களே. 1000க்கும் மேற்பட்ட 1000 குழந்தைகள் காப்பகத்தை அடுத்த 2.0 ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க தமிழக அரசு உருவாக்குது. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு உலகத்திலே மிகப்பெரிய பெண்கள் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமா மாறும், பொருளாதார புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமா மாறும். இதனாலதான் குஜராத்துக்கு போகாம, ராஜஸ்தானுக்கு போகாம, உத்தரப்பிரதேசத்துக்கு போகாம, பீகாருக்கு போகாம அனைத்து தொழிற்சாலைகளும் நேரா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறான். அதனாலதான் பீகார்ல இருக்கிறவன், குஜராத்ல இருக்கிறவன், மகாராஷ்டிரால இருக்கிற, மத்திய பிரதேசத்துல, உத்தராகண்ட்ல இருக்க மூலம் கொலைக்கு முன்னா இங்க வர்றான். ஒருவேளை மாத்தி எடப்பாடிக்கு நீங்க ஓட்டு போட்டாலோ, விசிலுக்கு நீங்க ஓட்டு போட்டாலோ, அந்த பீகார்ல நிதிஷ்குமாருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்கு. மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் இருக்கு, ஏக்நாத் சிண்டே போட்டாங்க, ஆனா அந்த பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க நீங்க எந்த கேண்டிடேட் ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு தான் ஆளுவா. தமிழன் ஆளுநர்னாலும் தலை நிமிர்ந்து நிக்கிறதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வரணும். வந்தாதான் உங்க குழந்தை IAS ஆகும், உங்க குழந்தை IIT போகும், உங்க குழந்தை தலை நிமிர்ந்து நிற்கும், உங்க வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், இந்த தொகுதியில ராஜு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நாங்க ஆதரிச்சு வந்திருக்கு. இந்த நேர்மையான காரணம் தான், இந்த நேர்மையான காரணம் சரின்னு நீங்க ராஜு அவர்களுக்கு நீங்க மட்டும் ஓட்டு போடக்கூடாது, உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்லணும். இது ஒரு சமூக பொறுப்பு, சமூக அக்கறை. இந்த மூஞ்சுகிட்ட நீங்க வாக்களிக்கணும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி